தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் சபாநாயகர் மகன் அதிமுகவில் இணைகின்றார். முன்னாள் சபாநாயகர் மகன் அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் என இரண்டாக பிளவுபட்டது. ஆனால் அதிமுகவில் 90% தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்றுக்கொண்டனர். எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னமும் அதிமுக கொடியும் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் மீது கருத்து வேறுபாட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்துள்ளனர். ஓபிஎஸ் அணியின் தீவிர ஆதரவாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு தீவிர ஆதரவாளராக இருந்த முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து தனக்கு மட்டும் சீட்டு வாங்கி கொண்டு போட்டியிடுவதாகவும் வருத்தப்பட்டுள்ளார். ஆகவே ஓபிஎஸ் அவர்களுடன் தொடர்ந்து இருந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதி ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. மனோஜ் பாண்டியன் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் செல்வாக்குள்ளவர். மனோஜ் பாண்டியன் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன் ஆவார். அந்த பகுதியில் அதிமுக வளர்ச்சிக்கு அவருடைய குடும்பம் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது. மனோஜ் பாண்டியன் அதிமுகவுக்கு வருவது அதிமுகவுக்கு வலு சேர்க்கிறது. ஆகவே முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இணைவது ஓபிஎஸ் அணியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அதிமுகவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.